வணக்கம் அன்பு நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி அன்பர்களுக்கு இனிவரும் காலங்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க. நீங்கள் உங்களுடைய கிரக பலன் எவ்வாறு அமைய பெற்றிருக்கு, வரப்போகக்கூடிய புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான விடைகளும் இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த மாத ராசி பலன் எவ்வாறாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். மேச ராசி அன்பர்கள் பொதுவாக எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லா விதத்திலையும் திறமையான நபர்கள்னு சொல்லலாம். அவர்கள் எந்த செயல்கள் செய்தாலும் அவர்கள் சிறந்தவர்களாக காணப்படுவார்கள். மற்றவர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் இந்த மேச ராசி அன்பர்கள் மட்டும்தாங்க. உங்களுக்கு பெருமான் பிடித்திருந்தால் உங்களது லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆம் அப்படிங்கிற பதிலை கண்டிப்பாக கொடுங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் மறக்காமல் இதை பதிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான தகவல்களை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் கேள்விகள் அல்லது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அது உங்களுக்கு மிக சிறந்த பலன்களாக இருக்கும். இதற்கு முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இதன் மூலம் இந்த பலன் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மக்களே. வாங்க உங்களுடைய கிரக பலன் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு கலையார்வம் மிக்க மேச ராசினர் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக திகழப்படுவாங்க. எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தின் மூலம் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நாட்களும் இனிவரும் நாட்கள் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகுங்க. உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் உங்களை விட்டு விலகி நிற்பார்கள். உங்களது செயல்கள் எப்பொழுதும் சிறப்பானதாக இருக்கும் என்பதால் நீங்கள் மீண்டும் முயற்சி செய்தே கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சாதகமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அடுத்த 15 நாட்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகி போகும் அப்படின்னு சொல்லலாங்க. தடைப்பட்ட பண உதவி உங்களுக்கு சிறப்பானதாக கைக்கு வந்து கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் நீங்கி செயல்களில் வேகம் அதிகம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த வந்த வீண் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கி அமைதியான வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவியே இருந்து வந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறுங்க. விருந்தினர்கள் வருகை உங்களுக்கு அதிகமாக காணப்படும் மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொடுங்க. அவங்க உங்களுக்கு நன்றியாகவே இருப்பார். வாங்க பெண்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கிரக பலன்களை தொடர்ந்து பதிவில் பார்க்கலாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க. எதிர்பார்ப்புகள் விலகி காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். பணவரப்பு பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. மாணவர்களின் கல்வி தொடர்பான கவலைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க அடுத்து உங்கள் ராசிநாதனான உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அது மட்டுமல்லாது நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வாறு இனி வரும் 15 நாட்கள் அமையுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். மட்டும் இல்லைங்க, வேறு என்னெல்லாம் நீங்கள் இந்த மாதம் இப்படி செயல்பட்டால் எங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் உண்டாகுமா, இதை செய்யக்கூடாதா, இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க தொடர்ந்து பதிவுக்குள்ளே போகலாம். மாதம் முழுவதும் நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம்னு சொல்லலாங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சிறிதாக நீங்கும். அது நீங்கி போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்க. அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அவசரமாக
முடிவு எடுக்க வேண்டாங்க. பூர்வீக சொத்தில் திடீர்னு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண வேணும். அது உங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். சகோதர வகையில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. அது மறைந்து போய்விடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லதுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பாதுகாப்பாக நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா திருட்டு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ஜகஜமாக நண்பர்களிடம் பழகலாம். அதில் எதுவும் சிக்கல் இல்லை. சிலருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேற்றும் வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது நிறைவேற்றும் காலம் இனி வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குதுங்க. அடுத்து பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை கொஞ்சம் கொஞ்சமாக சலங்கப்படுத்துவதாக தான் இருக்கும். அது கடினமானது ஒன்றும் இல்லைங்க. அது பனி போல் நீங்கி அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கூடுமானவரை பொறுமையுடன் நீங்கள் அனுசரித்து பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தேடித்தரும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்வீங்க. அது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகம் செல்வோருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகம் செல்வோருக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் நாட்கள் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு தான் அவங்க முதல்ல வேலை செய்வாங்க. விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வண்ணம் இருக்குங்க. அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. அது பெரிய அளவிலான நஷ்டத்தை ஏற்படுத்த தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துங்க. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடும். அதையும் கொஞ்சம் கோப்புடன் வைத்துக்கொள்ளுங்க. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கி நீங்கள் இன்பம் பெறலாங்க. அது சிறப்பானதாக அமைந்திருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மாத முற்பகுதியில் அனைத்து விஷயங்களையும் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதுவே உங்களை சிறந்தவர்களாக காட்டும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்து காணப்பட்டாலும் இந்த மாத பிற்பகுதியில் அது குறைய உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் சிறந்தவங்களாக கருதப்படுவீங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்களுக்கு என்னென்ன இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நாட்கள் 21, 25, 28, 30 இந்த நாட்களில் நீங்கள் எதை செஞ்சாலும் சிறப்பான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா, முற்பகுதியில் 2, 4, 11, 14 இந்த நாட்களில் நீங்கள் சுபகாரியங்கள் ஏதாவது கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நன்மையை தரக்கூடியதாக அமையுங்க. சந்திராஷ்டமம்னு பார்த்திங்கன்னா 7, 8, 9 விடியற்காலை வரை இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சுபகாரியங்களை நிறுத்தி வச்சுக்கோங்க அன்றைக்கு மட்டும். நீங்கள் என்னென்ன பரிகாரம் செய்தால் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, இனிமேல் நாங்கள் மேலேங்கி வரணும் அப்படின்னு நினச்சி என்ன பரிகாரம் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளை சூரியனுக்கு செவ்வரளி மலரால் அர்ச்சனை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லதுங்க. வெள்ளிக்கிழமையில் துர்க்கை வழிபாடு நலம் தரும் அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில் மறக்காமல் சூரியனுக்கு நீங்கள் செவ்வரளி மலரால் கண்டிப்பாக பூஜை செய்து பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குங்க. வாங்க தொடர்ந்து என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். திருமணம் வர வேண்டி காத்திருப்பீங்க நீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட காலமாக திருமணம் நடக்காமல் இருக்கா, திருமணம் தட்டி போவதற்கு நிறைய நாட்கள் ஆகுதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணச்சேரி திருலிவிலிமலை அப்படிங்கிற இடத்துக்கு போய் நீங்கள் கும்பிட்டு
வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டுமல்ல, இந்த இரு தலங்களுமே திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க. இந்த கோயிலோட சிறப்பை நீண்ட நாட்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமண வரம் தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கோவிலில் பரிகார பூஜை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த மாதமே திருமண வரம் உங்களுக்கு கைகூடி வருதுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பரிகாரம் செஞ்சதுனால எனக்கு நன்மை உண்டாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.